பரவாயில்லையே, 10 ரூபா 25 நயா பைசாவுக்கு சாப்பிட்டு இருக்கிய. 10 என்ன 100 ஆனாலும் தரத்துக்கு தான் நான் ரெடியா இருக்கேனே. ஐயோ முதலாளி, யாரையும் வெளிய விடாதீங்க. எவனோ பிக் பாக்கெட் ஆக்கி விட்டாங்க. ரூபாய் 1500, ரூபாய் 1500. என்ன மைக்ல சொல்ற? எடா காரணா கொண்டுட்டு வரல 1500 யாதுரா? போய் தானே சொல்றேன். எவ்வளவு சொன்னானு? ஐயோ வராரு. என்னப்பா என்ன ஆச்சு? எல்லாம் தின்னு தீர்த்தாச்சு. என்ன பணங்கினான்னு சவுண்ட் வந்ததே. அவன் போட்ட சவுண்ட். முதலாளி 1300 ரூபா கொண்டானே. அது எவனோ பிக் பாக்கெட் விட்டாங்க. தின்னதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் தெரிஞ்சது. அதானே கேட்டேன். நீங்க வரும்போதே நீங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் உள்ள வாங்க பேசிக்கலாம். காப்பி போட்டாக்க. ஐயோ பணம் போச்சே சார். போயிட போறாங்க சார். அடச்சே வாய முடியா. யோ மேஸ்டர் இந்தாயா மாமூலுக்கு இதாக்கி நல்லா கவனிச்சுக்கோ. சரி யோ பணம் கொடுக்காம சாப்பிட்டீங்களா? அங்கே சொல்றாங்க. அங்க சொல்ற சரியா கைய. இந்த மாதிரி வெறுந்தீனி திங்கிறவங்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா? வெறுந்தீனி நான் திங்கல, பெருந்தீனி தின்னவன் இவன். நீ காப்பி சாப்பிட்டீல்ல? காப்பி எல்லாம் தான் சாப்பிடுறாங்க. அப்ப நீயும் தான் வேலை செய்யணும். என்ன செய்யணும்? இங்க இருக்கிற வேலை அத்தனையும் தான் செய்யணும். இது உங்க சொந்த வேலை கிடையாது. எல்லாத்தையும் தான். என்ன மாலை கலட்டுற மாதிரி. பரவாயில்லடா, ரொம்ப வேகமா கழுவுறிய. இதுக்கு முன்னால மாடு கீடு குளிப்பாட்டிக்கிட்டு இருந்தியா? எங்க பண்ண பெரிய பண்ணையாச்சே. அப்படியா? மொத்தம் 2000 மாடு. அம்மா அதுக்கு வைக்கிறோமா? நாங்க ட்ரெயின்ல தான் போவோம். ஓஹோ, வைக்கல நீங்க தின்னுடுவீங்க, எங்க மாடு பட்டினியா கிடக்கும். சரி அதுக்காக இல்ல, நாங்க வந்து அதுக்கு வைக்கிறதுக்காக ட்ரெயின்ல போவோம். ஓஹோ. டாக்டர் உங்களுக்கு ஆவா காண்டர் தெரியுமா? தெரியுமே, எங்க சித்தப்பாவுக்கு 2ஆம் தரம். நான் அவளை சொல்ல, இந்த ஆங்கில நடிகை ஆவா காண்டர்ல. ஓஹோ, ஹைதராபாத்ல பிறந்தவ. நம்ப மாட்டீங்க, ஒரு இங்கிலீஷ் படத்துல இதே மாதிரி டப்பு குளிக்கிறா. அதுல குளிக்கிறா? ஓஹோ, இதே டப்பு தான்டா அது. ஏய், நீ கூட ஒரு சட்டியை கட்டிட்டு இதுல புதி, அவன் சாரணியில அள்ளிட்டு போயிடுவான். பைத்தியக்கா. ஆமா, இப்ப யார் கழுவுறா, யார் துடைக்கிறா? நான் தான் துடைக்கிறேன். பிளேட்ல எங்க தொடச்சு இதுலயே வச்சிருக்கா? ஐயோ, என்ன செய்யறோம்னு நமக்கே புரிய மாட்டேன். உங்களுக்கு புரியாது, எனக்கு தான் புரியும். நீங்க சொல்லுங்க பாப்பா. சும்மாரியா கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. மரியாதை நீ வேண்டி கிடக்கு. அந்த கழுவி கொடுக்குற, நீ தொடச்சு மறுபடியும் தண்ணிக்குள்ளேயே போட்டுற. கொஞ்சம் கூட வேலை செய்ய தெரியலையே. எங்களுக்கு என்ன பரம்பரை பழக்கமா? இதுக்கு தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், வாசிய மோதிரத்தை கழட்டி தானே எங்களை விட்டுருங்க. திருட்டு பொருளை வாங்கிட்டு நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கையை நிக்கவா? ஏன் நிக்கிறீங்க? சேர் போடுவாங்க. சரி எந்திரிச்சு வாங்க. இல்லையா உப்பாக்குண்டா? என்னையா உட்காந்துட்டீங்க? எந்திரிக்க கோயிலா, ஐயா அரிசி மூட்டை வெளியில கிடக்கு, அதை எடுத்து ஸ்டோர் ரூம்குள்ள போடு. இந்தாப்பா வாங்க. உப்புமாவை நல்லா கிண்டி இறக்கி வச்சுட்டு நான் கூப்பிடு, நான் வர்றேன். இங்க வந்துருவீங்களா? இல்லப்பா, வெளியில சப்ளை பண்ண. சம்பளைக்கா? உப்புமாவா? உப்புமா அவன் நல்லா தானே கிண்டி இருக்கிறான், அப்புறம் எப்படி கிண்டுறது? உப்பு இருக்கான்னு பாரு. இத மாதிரி அங்க தின்னுதாண்டா உன்னை கொண்டாந்து இங்க விட்டுருக்கான். இங்க திங்கிற எங்க கொண்ட விடுறானோ? உப்பு இல்ல, உப்பு பத்தல. உப்பு பத்தலையா? உப்பு கொண்டாந்து போடு. அட பாவி, எல்லா உப்பையும் போட்டுட்டியா? நம்மளா திங்கிறேன், எவனோ திங்க போறான். மடையனா இருக்கிறேன். இதான ராதே, இந்த புடி. என்னாச்சு? சமைச்சா புடிச்சுக்கிட்டு சமைச்சா புடிச்சுக்கிட்டு அதோ வருவாங்க அவன் திங்கிறதுக்கு. போறானே ரயில்வே கேட்டு மூடிண்டா நிப்பான் போல எடுத்து. ஐயோ, என்னடா பண்றது? ஏன் காசு கொடுக்காம திம்பானே? அட பாருங்கடா. என்ன பண்றது? என்ன யோசனை?
நான் பட்டா உதறல நீ உண்மையா தான் கரண்ட் ஆஃப் ஆச்சு நீ ஆஃப் பண்ணிட்டு லைனா பேசுது. அப்படிலாம் ஒண்ணுமில்லை. ஆனா அவளை கொலை செய்யணும்னு தான் நினைச்சேன். ஆனா அவளை கொல்லக்கூடாது. அவ கஷ்டப்படணும், அதை பார்த்து நான் ரசிக்கணும். ஒரு புது டைப்ல ஐடியா ஒண்ணு சொல்றேன், கேக்குறேன் நீ பாத்தியா? இது சாதாரணமா பொம்பளைங்க போட்டுக்கிறாங்களே கண்ணுக்கு, அந்த மாதிரி மை எத்தின் போய் ராதா கிட்ட கொடு, கண்ணில் போட்டு சொல்லு. 2 மணி நேரம் தான் கண்ணை வீட்டு குருடாயிடும். சாக மாட்டான், கண் குருடாயிடும். யாரும் கட்டிக்க மாட்டாங்க. அதுல ஒரு டேஸ்ட் எனக்கு. நீ பெரிய ஜீனியஸ். ஆனா இந்த நாட்டுல பறக்க வேண்டியதில்லை. எனக்கு பாராட்டு விழா அப்புறம் கேட்டியா? அரேஞ்ச் பண்ணி முதல்ல முதலிட. என் குடும்பம் இப்படிதானே கஷ்டப்பட்டுச்சு. ட்ரெஸ் பண்ணிக்கிறியா? எனக்கு எப்பவுமே சென்று கொடுக்கறவன் வந்தான். அவன் ஒரு மை கொண்டாந்து என் கண்ணில் தடவனா, சும்மா ஜில்லுன்னு இருந்துச்சு. சரி உன் கண்ணுக்கு போட்டா நல்லா இருக்குன்னு கொண்டாந்து போட்டுக்கோ. அப்பா, என் மேல உங்களுக்கு எவ்வளவு அன்புப்பா. எனக்காக இதெல்லாம் கூட வாங்கிட்டு வரீங்களே, நான் இப்பவே போட்டுக்கிறேன்ப்பா. போட்டுக்கோ, ஒரு நேரம் போட்டு பாரு. குழு குழுன்னு. அப்பா பாத்தீங்களா, நான் கடைக்கு போயிருந்தேன், அப்படியே ஒரு அருமையான கூலிங் கிளாஸ் உங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா. போட்டு பாருங்க, நல்லா இருக்கு. நான் போட்டுமா? இது போடுறேன் போடுறேன் போடுறேன். கண்ட கண்ணாடியை போட்டா கண்ணுக்கு கெடுதல்னு வந்து அதனால விவரிச்சுக்க வேண்டியதா இருக்கு. அதே நல்லா இருக்காப்பா? நல்லா இருக்கு. சீக்கிரமே போட்டு போடு. உங்களுக்கு அருமையான கூலிங் கிளாஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், போட்டுக்கங்க. கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும்பா. அடப்பாவி மாறி, நீ மனிதனா? உன் கண்ணை காப்பாற்ற அவள் கண்ணாடி கொடுக்கிறாள், அவள் கண்ணை அழிக்க நீ மை கொடுக்கிறாய். நீதிக்கு கொஞ்சமாவது பயப்படு. வந்துட்டேன்ப்பா. அந்த மை போடாத. ஏப்பா, நீங்க தானே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குன்னு சொன்னீங்க. சொன்னேன், எனக்கு போடும்போது அப்படிதான் இருந்துச்சு. ஆனா அந்த மைதானா இது வேற மை கொடுத்துட்டானான்ற ஒரு சந்தேகம். அவனை கேட்டுக்கிட்டு வந்து கொடுக்குறேன். ஏன்னா கண்ணு விஷயம் பாரு, எதையும் தெரியாம போடக்கூடாது. உனக்கு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நான் தானே கவலைப்படணும். வேற அதே மாமலா போடுற மைய போட்டு. கடவுளே, நான் எத்தனை ஜன்மம் எடுத்தாலும் இவர்தான் எனக்கு அப்பாவா இருக்கணும். அவளை வஞ்சம் தீக்கணும்னு துடியா துடிக்கிறேன். அவ பாசத்தால என்ன கட்டுப்படுத்திடுறா. அவ எதிர்க்க வந்து நிற்கும் போது உண்மையாவே அவ தகப்பனாவே மாறிடுறேன். மனசுல இவ்வளவு கருணையை வச்சுக்கிட்டு என்ன பழிவாங்க? உன்னால முடியாது குரு. வேணா ஒண்ணு செய்யலாம். என்ன? யார் மூலமாவது அவளை பழி வாங்க வைக்கலாம். அது எப்படி? பாரு, ஏதாவது ஒரு அயோக்கியனுக்கு அவளை கட்டி கொடுக்குது. அவன் அவளுக்கு கொடுக்குற ட்ரபிள்ஸ் பார்த்து நீ ரசிக்கிறது. இப்படி ஒரு நல்ல அயோக்கியம் சடனா எங்க கிடைப்பான்? நாகரினி, நம்மள பக்கத்துல வச்சுன்னு என்ன கேள்வி கேட்டேன்? என்னை விட ஒரு பெரிய அயோக்கியம் உனக்கு இந்த உலகத்துல கட்டிட்டு போறானா? படப்பட. நீ ஒரு சின்ன பையன், ஒரு சின்ன பொண்ணு, 2 பேரும் சேர்ந்து என் கால வரவா? குரு, நீ என்ன நல்லா நம்பு குரு. என் மனசு கான்கிரீட் மாதிரி, பாம்பு போட்டா கூட ஒட்டியாது. இவனுக்கு இஷ்டம் இல்லைன்னா விட்டு என்ன போ. உன்னை நான் நம்புறேன். இருந்தாலும் உங்க அப்பா அம்மாவை கேட்டுட்டு செஞ்சலாம் பாருங்க. எனக்கு ஏதாவது அப்பா அம்மா இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பின்ன என் ஸ்டோரி உனக்கு தெரியாது குரு. நானும் பெரிய எடுத்து பையன்தான். ஆமா, எங்க அப்பா ஏதோ கம்பெனியில பார்ட்னரா இருந்தாராம். அவர் ஏதோ கேஸ் உள்ள தட்டாங்க. எங்க அம்மா அதே பேஜார்ல செத்துட்டாங்க. அப்புறம் அலைன்னு அலைஞ்சு கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் தான் ஐயா, அவ்வளவுதான். அப்போ உங்க அப்பா அம்மா பேரு? அம்மா பேரு மீனாட்சி, அப்பா பேரு மாரியான். என் பேர் தான் சொல்ல, அதனால நானே நல்ல கடவுள் பேரை பார்த்து சங்கர்னு வச்சுங்க. அவங்க ஊர் எது? திருச்சியில நாட்டு முத்தி மூலி தெருல பெரிய பங்களா. இந்த முறை வீடு அதேதான். அதே
என் மவனே எங்க உங்க மாமன்? நீ தாண்டா என் மவன். நான் பெத்த மவனே. என்னப்பா உண்மையாவா சொல்றீங்க? சத்தியமா சொல்றேன்டா, நீ என் மகன் தாண்டா. உங்க அம்மா தாண்டா மீனாட்சி. என்னதான் ஜெயிலுக்குள்ள தள்ளிட்டாங்க அனாவசியமா. நீ கவலைப்படாத கண்ணு. ராதாவை உனக்கே கல்யாணம் பண்ணி வச்சிரு. அப்படியே செய்வா. நம்ம அம்மா செத்ததுக்கு பழிக்கு பழி வாங்க. என் குணம் அப்படியே இருக்குது. என் பச்சை ரத்தம் ஓடுது இல்ல. தவப்புனாக்கு எதிர்க்க சிகரெட் பிடிக்காத மாதிரி அது கடற்கல போட்டுற அனுப்பிச்சிடா. உடம்புக்கு கெடுதல் இல்ல. இது நீ சவிக்கமா இருக்கலாம்டா, சந்தோஷமா இருக்கலாம். எவ்வளவு பணம் வேணாலும் எடுத்து செலவு பண்ணு. நம்ம பிளாட்பாரத்துல இருந்தேன்னு சொன்னேன். என்ன பண்ணு? இனிமே நீ அப்படிலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லடா. ஊருக்கு ஒரு பங்களா வாங்கி தர்றேன். முதல்ல பெங்களூர்ல ஒண்ணு வாங்கி தர்றேன். வார வாரம் போயிட்டு வா. நெல்லையப்பன் சொத்து பூரா இப்ப என் சொத்து, அந்த சொத்து பூரா இப்ப உன் சொத்து. வீட்டுக்கு போய் சாவி கொத்த கொண்டாந்து கொடுக்குற வச்சுக்கிறியா? மகன் நல்லா நம்பிட்டல்ல, இனிமே எனக்கு கவலையே இல்லை ராதா, இல்லை. நாம் இருவரும் ஒன்று சேர்ந்து வாழ முடியும் என்ற நம்பிக்கையே எனக்கு இல்லை. ஏன் இப்படி சொல்கிறீர்கள்? நான் யார் என்ற உண்மையை எப்படியும் கண்டுபிடித்து விட முடியும் என்று எனக்கு இருந்த ஒரே நம்பிக்கையும் போய்விட்டது. கோபாலகிருஷ்ண முதலியாரை பற்றி எந்த விதமான தகவலும் எனக்கு கிடைக்கவில்லை. இதற்காகவா கவலைப்படுகிறீர்கள்? எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கிறதா? எதற்கும் ஒரு எல்லை உண்டு. எனக்காக நீ உன் வாழ்வை கெடுத்துக் கொள்வதை நான் விரும்பவில்லை. என்னை மறந்து விடுவான். களங்கம் உள்ளவன் நான், அனாதையாக பிறந்து விட்டவன் நான். சமுதாயம் என்னும் காட்டாற்றால் நாம் இருவரும் இரு கரைகளாக பிரிக்கப்பட்டு விட்டோம். அப்படி சொல்லாதீர்களான நாம் வாழ்வதற்கு வேறு வழி இல்லை என்று அவரிடம் இதை பற்றி நானே பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வந்து விடுகிறேன். இதில் எனக்கு நம்பிக்கை. இனி நீ என்ன சொன்னாலும் உன் தந்தை என்னை தன் மருமனாக ஏற்றுக்கொள்ள சம்மதிக்கவே மாட்டான். நமக்காக இல்லாவிட்டால் உன் தந்தைக்காகவாவது அவர் தேர்ந்தெடுக்கும் ஒருவரை நீ மணந்து கொள்ளத்தான் வேண்டும். நான் வருகிறேன். ஏம்மா ஒரு மாதிரியா இருக்கிற? உன் குழப்பத்துக்கு காரணம் எனக்கு நல்லா தெரியும். நடந்ததை மறந்துடணும், நடக்க போறதுல கவனம் செலுத்தணும். அதான் புச்சாலித்தனம். நீ என்ன இன்னும் உலகம் தெரியாத சின்ன குழந்தையா? உலகம் தெரிஞ்சதாலதான் இந்த வேதனை. குழந்தையாவே இருந்திருந்தா எந்த கவலையுமே வந்திருக்காது. வாழ போற பெண்ணு தத்துவம் பேசினா அவளை நல்லா இருக்காதுமா. நான் சொல்றத கேள். பெத்த தகப்பேன் நீ கெட்டு போக நான் ஒண்ணு சொல்ல மாட்டேன். உன் கவலையும் கண்ணீரும் தீரணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழிப்பா? தடை சொல்லாம பேசாம கல்யாணம் பண்ணு. ஆமா, சிந்திச்சு சிந்திச்சு பார்த்து இந்த வழியை தவிர வேற வழி தெரியல. அப்பா, இந்த வழிதான் உங்களுக்கு நல்ல வழின்னு புலப்பட்டா என் சடலம் மயானத்திற்கு போறது தவிர வேற வழியே இல்லைப்பா. ராதா, அப்படியெல்லாம் சொல்லாத. நீ வாழ போற பெண். உன்னை வீட்டுல வச்சிருக்கிறேன்னு என்ன உலகத்துல இருக்கிறவங்க கண்ணாபின்னு பேச மாட்டாங்களா? உலகத்துக்கு பயந்து மனசாட்சிக்கு துரோகம் செய்ய சொல்றீங்களா? தாலி கட்டினாதான் கணவர் என்பதில்லை, மனதார நேசிக்கப்பட்டாலே தமிழ் பண்புப்படி அவர்தான்ப்பா கணவன். அந்த கணவன் கிடைக்கிறதா இருந்தா நீ சிந்திக்கலாம், கவலைப்படலாம். நடக்காததை உன்னை நினைச்சுக்கிட்டு பேசுறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? இதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? உன் அம்மா சாவும் போது உன்னை சீரும் சிறப்போட வாழ வைக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தனே, அந்த அம்மா ஆத்மா சாந்தி அடையறதுக்காவது நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும். அப்பா, செத்தவங்க ஆத்மாவுக்கு சாந்தி தேடுறதை விட இருக்கிறவங்க ஆத்மாவை சாந்தி அடைய செய்யறதாப்பா நல்லது. அப்பா, தயவு செஞ்சு இந்த கல்யாணம் செய்யற எண்ணத்தை மறந்துடுங்க அப்பா, மறந்துடுங்க. நீ இவ்வளவு பிடிவாதமா இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சிருக்கேன். ஏற்பாடா? அப்பா, என்னப்பா ஏற்பாடு செஞ்சுட்டு வந்திருக்கீங்க? ஒரு லட்சாதி பிரபு வீட்டு பையன், நல்ல திடகாத்திரமானவன். அவனுக்கு கல்யாணம் பண்றதா முடிவு பண்ண. யாரு கேட்டப்பா இந்த முடிவுக்கு வந்தீங்க? நீ என் மேல இருக்கிற அன்பை நம்பித்தாமா இந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டு வந்தேன். முடியாது, முடியவே முடியாது. என் மனதுக்கு பிடித்தம் இல்லாத இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கவே முடியாதப்பா. அப்போ என் மானம், கௌரவம், அந்தஸ்து, மரியாதை இதெல்லாம் என்ன ஆவறது? உங்க மானத்துக்கும் மரியாதைக்கும் என் வாழ்வுதான் பலியாகணும்னு அந்த மானமும் மரியாதையும் அடியோடு அழிந்து போகட்டும். சரி,
மானம் மரியாதை எல்லாம் போன பிறகு இந்த சுந்தரம் உயிரோட வாழவே மாட்டோம். இது சத்தியம். நான் வரேன். அப்பா இல்லைங்க, சுழல தள்ளுறா போல அன்புக்கும் பாசத்துக்கும் இடையே நம்மளே தள்ளி ஏன் இப்படி சித்திரவதை செய்றீங்க? மேலும் மேலும் என்ன சோதிக்காதீங்க. தயவு செஞ்சு உங்க முடிவை மாத்திக்கிங்கப்பா. எனக்கு அமைதியை கொடுங்க. உங்க முடிவை மாத்திக்கவே முடியாதா? உங்க முடிவை மாத்திக்கவே முடியாதாப்பா. அப்படின்னா இந்த கல்யாணத்துக்கு ராதா தயார், ராதா தயார், ராதா தயார். பழகி வந்த புதிய சுகம் பாதியிலே முடிந்தாலும் எழுதி வைத்த ஓவியம் இருக்கின்ற இதயத்தில் நீ, இதயத்தில் நீ. உறவு என்றொரு சொல்லிருந்தால், காதல் என்றொரு கதை இருந்தால், கனவு என்றொரு முடிவிருக்கும். உறவு என்றொரு சொல்லிருந்தால், பிரிவு என்றொரு பொருள் இருக்கும். காதல் என்றொரு கதை இருந்தால், கனவு என்றொரு முடிவிருக்கும். இதயம் யாரொரு இடமிருந்தால், ஏக்கம் யாரொரு நிலை இருக்கும். இதயம் யாரொரு இடமிருந்தால், ஏக்கம் யாரொரு நிலை இருக்கும். இன்பம் யாரொரு வழி நடந்தால், துன்பம் யாரொரு ஊர் போகும். உறவு யாரொரு சொல்லிருந்தால், பிரிவு என்றொரு பொருள் இருக்கும். காதல் என்றொரு கதை இருந்தால், கனவு என்றொரு முடிவிருக்கும். பருவம் யாரொரு கையணைந்தால், பாசம் யாரொரு கை தடுக்கும். பருவம் யாரொரு கையணைந்தால், பாசம் யாரொரு கை தடுக்கும். பழகு யாரொரு மனம் சொன்னால், விலகு யாரொரு முகம் சொல்லும். உறவு யாரொரு சொல்லிருந்தால், பிரிவு என்றொரு பொருள் இருக்கும். காதல் யாரொரு கதை இருந்தால், கனவு யாரொரு முடிவிருக்கும். நாம வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது? இன்பத்தை கண்டு அனுபவிக்கிறது மட்டும் இல்லை, துன்பத்தையும் அழுது தீர்க்கறதுக்கு தான் கடவுள் கண்ணை கொடுத்திருக்காரு. இருந்தால் எனக்கு ஏற்பட்ட நிலைமை இந்த உலகத்துல எந்த பெண்ணுக்குமே ஏற்படக்கூடாது. உலகத்துல ஒவ்வொருத்தரும் அப்படிதான் சொல்லிக்க வேண்டியிருக்கு. நீயாவது பிரியமானவரை மணந்து சந்தோஷமா வாழ்வேன்னு நினைச்சு, ஆனா
நம்ம 2 பேர் நிலை ஒரே மாதிரி இருக்கு. கமலா, கமலா, என்ன நடந்தது? யார் என் வாழ்நாளெல்லாம் என்னோடு எப்பொழுதும் துணையாக இருப்பார் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். அவர் எப்பொழுது என்னை விட்டு விலகி போய்கொண்டே இருக்கிறார். ராதா, என்ன கொஞ்ச நாள் அவர் போக்குல மாற்றம் ஏற்பட்டிருக்கு. நீங்க மாதிரி சந்திக்கிறதில்லை, சரியா பேசுறதில்லை. என்ன காரணமோ புரியல ராதா. கமலா, காயத்தை ஆற்றிக்கொள்வது போல கவலையும் மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும். தைரியமா குட் லக். டாக்டர், டாக்டர், இந்த ஆளை காணோம். என்னமோ சொன்னாரு என்கிட்ட. சூடாமணிக்கு முக்காவே தெளிஞ்சு போச்சு, ஒன்னும் கவலைப்படாத. அதுகிட்ட நல்லபடியா பேசு, நிறைய பரிசெல்லாம் வாங்கிட்டு வா. பேச்சு விட்டாலும் மரியாதை விட்டாத. சீக்கிரமா கல்யாணத்தை பத்தி பேசி முடிச்சிருவாரு. ஆளை காணோம். டாக்டர் பாடி இருக்கிறா? டாக்டர், டாக்டர். மணி மணி, நம்ம சகல பாடி வர்றான். நான் சொன்னதெல்லாம் நினைப்பு இருக்கட்டும். அவனை செமப்பிடி பிடிச்சு அனுப்பணும். வர்றான் 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 வர்றான். என்ன இவ்வளவு லேட்டு? எப்பவே வந்திருப்பேன், ஆனா நினைச்ச நேரத்துல எங்க டாக்ஸி கிடைக்குது? சரி, ரிக்ஷா எடுத்துட்டு வர்றது தானே? ஐ மீன் ரிக்ஷாவில் வர்றது தானே? உட்கார். அடடே, இவங்க நிக்கிறாங்களே மேடம். உட்கார். பரவாயில்ல, நீ உட்காரு. உட்கார் உட்கார் உட்கார். என்கிட்ட சொல்லிட்டு உட்காரப்படாது. அடி பலமா பட்டெடுத்தா என் பாடி தான் பாக்குறதுக்கு வீக்கா இருக்கேன், ஆனா போன் எல்லாம் ரொம்ப உறுதி. உறுதிங்கிறது நீ விழும்போதே சத்தம் கேட்டது. நயா பைசா சத்தம். எழுந்து. இந்த நாக்காளிக்கு என்ன சக்கரமா வச்சிருக்கானுங்க? அது நாக்காளி இல்லப்பா, கூட. அதுல ஒரு வாரி போட்டிருக்கு. ஆமா, இதெல்லாம் என்ன? ஒண்ணு இல்ல, டார்லிங்க்கு சாரி, ஜுவல்ஸ், செருப்பு. செருப்பு நீ வாங்கிட்டு வந்துட்டியா? இங்கே 2 எடுத்து வச்சிருக்கேன். இருந்தாலும் இருக்கட்டும், உதவும். மிஸ்டர் ஜூன். என்னங்க இது, மனுஷன் பேரை மாசம் பேர்ல கூப்பிடுறீங்க? உன் பேரு அர்ஜுன். அரை கட் பண்ணிட்டு ஜூன் வச்சுக்கிட்டேன். சரி, ஜூன்னே வச்சுங்க. அப்ப ஜூலைல நம்ம கல்யாணத்தை வச்சுக்குமா? நம்ம கல்யாணமா? அப்படியே அடிக்க திருவி எடுத்துக்கிடு. நான் இவங்க இங்கேயா? அது ஒரு கண்டிஷன் போடுது. நிறைவேற்றுறேன். என்ன கண்டிஷன் அது? இந்த வீட்டுல கொலை நடத்தணும். உட்கார்ந்து பேசு, பாயாதேங்கிற இல்ல. வேணும், நான் பண்றேன். பலசாலியா இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் கேரண்டிங்க. சரி, டெஸ்ட் வைங்க. பெஸ்டா இருந்தா என்ன செலக்ட் பண்ணுங்க. சரி, வா பண்றேன். நீங்க போங்க, நான் இவங்களை கூட்டிட்டு வரேன். நீ கூட்டிட்டு வரியா? அவ மனசு வச்சானா உன்னை இடுப்புல தூக்கிட்டு வந்துருவா. மாப்பிள எறும்பு, என்ன மூளையை கீழே போட்டுட்டியா? இல்ல, என்னமோ போட்டி. நீங்க என்ன ஏதுன்னு கேட்டீங்க. போட்டினா என்னன்னு கேள. என்ன வேட்டி தேடுற மாதிரி தேடுறீங்க? சொல்லுங்க. என்ன? இந்த தலைப்புல நீ புடி, இந்த தலைப்புல நீ புடி. 2 பேரும் வலுவோட இழுக்கணும். என்ன சார், அந்த தரப்புல ஒரு பொம்பளை, இந்த தரப்புல ஆம்பளை. இதுல பல பரிசியா? மூஞ்சி பார்க்காம இருக்கிறேன். 2 கையும் ஒரு கையா போடுமே. இவ்வளவு வந்து செய்வே தெரியுங்க. என்ன சார், நீங்க இருக்கிறீங்க? அங்க பாருங்க. ஆனா பாவி, அப்பா, அம்மாவை கல்யாணத்துக்கு கூப்பிட்டுக்கலாம்டா. ஏண்டா அறப்புத்திக்கார பயல. அம்மா, ஐயோ, என்ன சார் இடிக்காதீங்க சார். தலையில இருக்கிற மூளையெல்லாம் முதுகுக்கு வந்துரும் போல் இருக்குது. வரட்டுங்கிறேன். முக்கா புத்திக்காரனுக்கு தலையில மூளை கூடாது, முதுகுல தான் இருக்கணும். டைம் கொடுத்து இடிக்காதீங்க. ஒன்னா ஒரு ரேடி அடிச்சிருங்க. இந்த பாவம் எனக்கு என்ன? இனி தாங்கேன், இனி தாங்கேன், இனி தாங்கேன். நின்று போச்சே. அப்பா, சரியா போச்சே, ஓடி போ. நரசிம்மன் இந்த லெட்டரை வச்சுக்கிட்டு பார்த்தா ஒரிஜினல் சுந்தரத்துக்கும் இவனுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் போல இருக்கு. அவங்க வீட்டுல கல்யாணம், அவங்களுக்கு வர முடியல, இன்விடேஷனை தம்பி கிட்ட கொடுத்திருக்கிறேன்னு எழுதியிருக்கிறான். எப்படி டீல் பண்றது? ஃப்ராடு பண்றது ரொம்ப சுழுவுன்னு பேசுறாங்களே தவிர அதுல எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. வாங்க 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 வாங்க, உட்காரு. நீங்க? நான் தான் நரசிம்மன் தம்பி. ஓ, இப்பதான் ஒரு கடுதாசி படிச்சுக்கிட்டு இருந்து. நரசிம்ம ஒரு பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் சௌக்கியமா? உண்டாட்டியா? அவருக்குன்னு கல்யாணம் ஆனே சார். எனக்கு கல்யாணம் பண்ணிக்கு போறதா சொல்லி இருந்தாரு. ஆயிருந்தாதான் புள்ள குட்டிங்க இருந்திருக்குமேனு கேட்டேன். எங்க அண்ணன் உங்க மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்காரு தெரியுமா? கொஞ்ச நாள் பழக்கமா எங்களுக்கு. உங்க அண்ணனுக்கு மட்டுமா பிரியம்? உங்க அம்மா உயிரியே விட்டுருவாங்களே. அம்மாவா? அண்ணன் 4 வயசு குழந்தையா இருக்கும் போது என்ன பிரசவிச்சுட்டு அம்மா இறந்துட்டாங்களே சார். உங்க அப்பா சொல்றதுக்கு அம்மா கிட்டும் சொல்றது. அவங்களுக்கு முன்னாலே அப்பா இறந்துட்டாரு சார். அப்போ குட்டையா குடிமை வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே ஒலாத்திக்கிட்டு இருப்பாரு, அவர் யாரு? உங்க சித்தப்பாவா? குடிமை வச்ச ஆடு எங்க வம்சத்துல இல்லையே சார். நீங்க யார சொல்றீங்க? ஆனந்தனுடைய கல்யாணம் உயர்ந்த இடத்துல நடந்து அப்ப குழந்தை குட்டியோட ஆனந்தமா வாழறத பார்க்கணும்னு
நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா உலகத்துல நடக்கிற ஒவ்வொன்றும் விசித்திரமா தான் இருக்கு. என்னென்ன சொல்றீங்க? நம்ம ராதாவுடைய தந்தை இருக்காரு, அவரை பத்தி சில சந்தேகங்கள்லாம் எனக்கு ஏற்படுது. என்ன நிஜமாவா? எங்கேயோ ஏதோ சூடு ஏற்பட்டு அதை கண்டுபிடிக்காம நான் விட போறதில்ல. ஆனா அதுவரையிலும் யாருக்கும் தெரிய வேண்டாம். இந்த பாரு, ஒரு வகையில ஆனந்தரோட கல்யாணம் இப்ப நின்னது நல்லதுக்கு தான். என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? சொல்லு. என் கல்யாணம் நின்னு போனது நல்லதுக்கா? எப்படி நல்லது? யாருக்கு நல்லது? உனக்கு நல்லதா? எந்த விதத்தில் நல்லது? சொல்லு. தம்பி, தயவு செஞ்சு இப்ப என்ன மன்னிச்சிருங்க. நான் எதையும் சொல்லக்கூடிய நிலையிலே இல்லை. ஏன் இல்லை? நான் நினைக்கிறது சரியான்னு எனக்கே தெரியாது. நான் எப்படி சொல்ல முடியும் தம்பி? போய் சொல்ல எதையோ மறைக்கிறேன். நீ உண்மையை சொல்ற வரையில் ஒண்ணு விட போறதில்லை. தம்பி, அம்மா. ஆனந்த், என்ன இது? அம்மா, வாழ்க்கையில் ரொம்பவும் ஏமாந்தவன் தான். நான் எங்கே பிறந்தேன், என் தாய் தந்தை யார் என்று எனக்கே தெரியும். கோபாலகிருஷ்ண முதலியாரின் ஆணையும் உங்கள் ஆதரவும் தானம்மா எனக்கு எல்லாம். என் கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுகிறாரம்மா இவர். இல்லை ஆனந்த், நீ அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. அவர் மனசு புண்படுத்தாதப்பா. அவர் உனக்கு எந்த தீங்கும் நினைக்க மாட்டார். இவருக்கு ஏனமா இவ்வளவு மதிப்பு கொடுக்குறீங்க? அவர் நல்லவர் என்பதற்காகத்தான்ப்பா. இல்லையம்மா, இவர் என்னை மட்டுமல்ல நம்ம எல்லோரையுமே ஏமாற்றி இருக்கிறார். இவர் ஒரு மோசக்காரர், நயவஞ்சகர், பயங்கரமான மர்ம மனிதர். இனிமே இவர் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. அது மட்டும் நடக்காது. அவரை வெளியே அனுப்ப உனக்கு அதிகாரம் கிடையாது. அம்மா, தம்பி, வேண்டாம்மா, வேண்டாம். நானே போயிடுறேன். எனக்காக யாருமே மன வருத்தப்படக்கூடாது. கோபாலகிருஷ்ண முதலியாருடைய எண்ணமே தம்பி நல்லா வாழணுங்கிறது தான். அதுக்காகவே நான் போறேன். நான் வர்றேன் தம்பி, வர்றேன்மா. ஆனந்தன் என்னை வீட்டை விட்டு போக சொன்னதுல எனக்கு கொஞ்சம் கூட மனக்கவலை இல்லை. ஆனா என் கவலை எல்லாம் ராதாவின் தந்தை உண்மையிலேயே அவளுடைய தந்தை தானாங்கிறது தான். ஆமா, அவர் யாருங்கிறத நான் எப்படியும் கண்டுபிடிச்சுதான் தீர்வேன். ராதா உடனடியா பார்த்து அவளை ஜாக்கிரதையா இருக்க சொல்லணும். ராதா மனசை மாத்திப்பட்டேன். ஆனந்தனை இனிமே அவன் நினைக்க மாட்டான். அவ்வளவு கேவலமா சொன்னேன். அப்ப பேர் தெரியாத பையனாத பயமாவன் அவனை கட்டிக்கிட்டா நம்ம மரியாதை எல்லாம் என்ன ஆகும் அதெல்லாம் நம்பிட்டான். நடுவுல ஒரு ட்ரபிள் ஸ்டார்ட் ஆகுது. என்ன ட்ரபிள் அது? மலையாவில இருந்து ராதா அப்ப வர்றதா ஒரு கடிதாசி எழுதிருக்கான். அந்த கடிதாசி நல்ல வேலையா எங்கிட்ட கிடைச்சிருச்சு. அவகிட்ட கிடைச்சிருந்தா நம்ம விட்டு வெளியா இருக்கும். யாரு? ராதா. யாருங்க? ராதாவை பாக்குறதுக்காக. ராதாவை நீ என்ன பாக்குறது? நீ என்ன ஃபாதரா? இல்லைங்க, கொஞ்சம் பேசிட்டு போங்க. இல்ல நாங்க பேசுறது எல்லாம் கேட்டு சீடு வேலை இவனை நீ நம்பாத. என்ன சந்தேகமா இருக்கு? என் கையில ஒரு கத்தி கொடு. போலீஸ் போன் பண்ணா உன்னை கொலை செய்ய வந்தான். ஹலோ, இன்ஸ்பெக்டர் ஸ்பீக்கிங். என்ன சொல்ல வந்தாரா? ஆளை பிடிச்சிட்டீங்களா? இன்னும் 10 மினிட்ஸ்ல போலீஸ் போட்டோகிராஃபரோட வர்றேன். ஆனந்தா, இன்னைக்கு தானே அந்த வழக்கு? ஆமாம். எப்படியாவது நீ. அம்மா, நீங்க 1000 சொன்னாலும் என்னால அந்த வேணுவுக்காக வாதாட முடியவே முடியாது. தயவு செய்து இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என்ன வற்புறுத்தாதீங்க. ஆனந்தா, அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. சிறு வயசுல இருந்து உன்னை தூக்கி வளர்த்தவர். அவர் அந்நியெல்லாம் நினைக்காது. நம்ம குடும்பத்துல ஒருத்தர். அவருக்காக நம்ம எவ்வளவோ கடமைப்பட்டிருக்கோம். போதும்மா, உங்க நல்ல மனசை பயன்படுத்திக்கிட்டு அந்த ஆசாமி நம்ம இவ்வளவு நாளா ஏற்றிக்கிட்டு வந்திருக்கிறாரு. ஏமா, அவர் நல்ல மனிதரா இருந்தா அந்த நேரத்துல அந்த வீட்டுக்குள்ள எதுக்காக போகணும்? தயவு செய்து அந்த ஆளுடைய பேச்சு இனிமே எங்கிட்ட எடுக்காதீங்க. உங்கள் பெயர்? சுந்தரம். சொந்த ஊர்? இதே ஊர். உங்கள் தொழில்? தற்சமயம் மாமனார் சொத்து நிலம் போலும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. சம்பவம் நடந்த போது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? நான் அறையில நண்பரோட பேசிக்கிட்டு இருந்தேன். என்னமோ சத்தம் கேட்டதுன்னு திரும்பி பார்த்தேன். இந்த ஆள் கத்தியோட நின்றுட்டு இருந்தார். நீங்க என்ன செய்தீங்க? நாங்க 2 பேரும் இவனை பிடிச்சுக்கிட்டோம். போலீஸுக்கு போன் பண்ணி போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிட்டோம். இவருக்கும் உங்களுக்கும் இதற்கு முன்பே ஏதாவது மனத்தாங்கள் உண்டா? ஏன் இல்ல,
இவன் எஜமானனுக்கு நான் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்ப இவன் வந்து நீங்க பொண்ணு கொடுக்கலன்னா பின்னால வருத்தம் வரும் அப்படின்னு பொடி வச்சு பேசணும். இன்னைக்கு வீடேறி வந்துட்டான். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். குற்றவாளியின் சார்பில் வாதாட யாராவது வக்கீல் நியமிக்கப்பட்டிருக்கிறார்களா? எனக்காக வாதாட ஒருவர் முன்வருவார் என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அவருக்கும் என் மேல் நம்பிக்கை இல்லை போல் இருக்கிறது. எனவே என்னை காப்பாற்றிக் கொள்ள நானே முயற்சி செய்கிறேன். சுந்தரம் அவர்களை சில கேள்விகள் கேட்க நான் அனுமதி கேட்கிறேன். ஐயா சுந்தரம் அவர்களே, சம்பவம் நடந்ததாக கூறப்படும் அன்று என்னை எப்போது எந்த நிலையில் நீங்கள் பார்த்தீர்கள்? அதான் சொன்னேன், நாங்க ரூம்ல ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டேன். வெளியே சத்தம் கேட்டதுன்னு வந்து பார்த்தேன். கத்தி எடுத்து குத்த வந்தார். வாசப்படியை தாண்டி உள்ளே வந்து உங்களை கத்தியால் குத்த வந்தேன். அப்பொழுது நீங்கள் என்ன செய்தீர்கள்? பிடிக்க வந்தேன். அப்போ நான் என்ன பண்ணேன்? நீ பாஞ்சு ஓட பார்த்த, சுத்தி சுத்தி வளைச்சு வேடிக்கை காமிச்ச எங்களுக்கு. நீ எங்க கத்தி எடுத்துன்னு வந்து எங்களை சதக்குன்னு குத்துவி வந்து நானும் என் நண்பரும் ரொம்ப கஷ்டப்பட்டு உன்னை லபக்குன்னு பிடிச்சுக்கிட்டோம். நீங்கள் என்னை அப்படி திருத்தின போது உங்களை தாக்கி தப்பிச்சு போக நான் எந்த முயற்சியும் பண்ணலே இல்லையா? ஏன் முயற்சி செய்யல? சேரை தூக்கி அடிச்ச, முக்காலியை தூக்கி அடிச்ச, பிளவர் வாச தூக்கி கண்ணாடி ஜன்னல உடைச்ச. நான் ஆசையா வாங்கி வச்சிருந்தேன் டார்ச் பொம்மை, அதை தூக்கி போட்டு உடைச்ச. ஏதோ நான் ரகவாரி செஞ்ச தர்மம் இவன் தரமாரி அடிச்சு தப்பிச்சுக்கிட்டேன். ஆமா, நான் கண்ணாடி ஜன்னலை உடைத்ததாக சொன்னீர்களே, அது வழியாக நான் தப்பித்து போக முயற்சி பண்ணேன் இல்லையா? யுவர் ஆனர், ஐ அப்ஜெக்ட் டு திஸ் क्वेश्चन. இட் இஸ் மோஸ்ட் irrelevant. இந்த கேள்வி தேவையே இல்லை. யுவர் ஆனர், I beg to respectfully submit that under sections 145 to 149 of the Indian Evidence Act, the accused is entitled to greater lenience and latitude in matters of cross-examination. I also assure you, Your Honor, that is the peculiar nature and circumstances of this case. These questions are most relevant for my defense. I pray I be allowed to continue. Objection of the prosecution overruled. Thank you, Your Honor. ஆமா, ஜன்னல் வழியாக நான் தப்பிக்க முயற்சி பண்ணும் பொழுது நீங்கள் என்ன செய்தீர்கள்? நாங்க ரெண்டு பேரும் உன் காலை வந்து பிடிச்சுக்கிட்டோம். நீ லபலபன் கத்திலையா பிடிச்சுக்கிட்டு இருந்தீங்க. அதிலிருந்து போலீஸ் வந்து என்னை கைது செய்யும் வரையிலும் நீங்கள் என்ன செய்தீர்கள்? பிடிச்சுக்கிட்டா? ஆமா, போலீஸ்காரர்கள் வந்த பிறகு அந்த இடத்தை கேமரா வைத்து போட்டோ எடுத்தார்கள் அல்லவா? ஆமா, that's all, Your Honor. I pray that Your Honor may please peruse the police photograph taken at the scene of occurrence. அவரை நான் கொல்ல வந்ததாகவும் அதை அவர் தடுத்ததாகவும் நான் தப்பிக்க முயற்சித்ததாகவும் மேலும் அறையில் இருக்கும் நாற்காலிகளை தூக்கி இவரை அடித்ததாகவும் கண்ணாடி ஜன்னலை உடைத்ததாகவும் இவர் சொன்னார். ஆனால் சம்பவம் நடந்த அன்று எடுத்த போலீஸ் போட்டோகிராஃபில் அறையில் இருக்கும் எந்த ஒரு சாமான் உடைந்ததாகவோ இடம் பெயர்ந்ததாகவோ தெரியவில்லை. இதில் இருந்து இவர் சொல்வது முழு பொய் என்று மிக தெளிவாக தெரிகிறது. சந்தேகமே இல்லை, இவர் அந்த காலத்து வக்கீல் கோபாலகிருஷ்ண முதலியார் தான். அப்பவே அவர் குரலை கேட்டு நான் சந்தேகப்பட்டேன். இந்த மாதிரி ட்விஸ்ட் எல்லாம் அவர் தான் சுலபமா அடிப்பார். நீங்க என்ன சொல்றீங்க சாமசிவம்? அவர்கிட்ட அப்ரண்டிஸா இருந்திருக்கு. அப்படியா? ஆமா. திரு சுந்தரம் அவர்களை கொலை செய்ய முயற்சித்ததாக வேணுவின் மீது கொண்டு வரப்பட்ட வழக்கில் பிராசிகியூஷன் தரப்பில் குற்றத்தை நிரூபிக்க போதுமான சாட்சியங்கள் இல்லாதபடியால் குற்றவாளியை விடுதலை செய்கிறேன். கண்டிப்பா கோர்ட்டில் ஆனந்தன் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால இனிமே நான் இந்த ஊர்ல இருக்கிறதாகவே இல்லை. என்னடா சொல்றீங்க? இல்ல தங்கச்சி, கடைசி முறையா உன்னோட தரவை பார்த்துட்டு போலாம்னு நான் வந்தேன். நான் வரேன். அண்ணா தங்கச்சி, ஆனந்த ஜாக்கிரதையா பார்த்துக்க. வரேன். ஆனந்த், முடியாது. இனிமேல் நீங்கள் இங்கிருந்து போக முடியாது. இந்த வீட்டிலிருந்து நீங்கள் வெளியே போகக்கூடாது. ஆனந்த், என்னை மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள். ஆனந்த், என்ன பண்ணு? நான் உன் அடிமையப்பா. தயவு செய்து அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். உங்கள் மாணவர் சாம்பசிவம் எனக்கு எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார். சிறந்த மேதையும் உயர்ந்த சட்ட நிபுணருமான நீங்கள் ஏன் இப்படி இந்த வீட்டில் அடிமை போல வாழ்ந்தீர்கள்? எதற்காக என்னிடமிருந்து உண்மைகளை மறைத்தீர்கள்? நீங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளாமல் உங்களை கேவலமாக நடத்தினேன், அவமானப்படுத்தினேன். உங்கள் உப்பை தின்று வளர்ந்த நான் உங்கள் வீட்டை விட்டு உங்களை துரத்தினேன். உங்கள் பணத்திற்கு உங்களிடமே கணக்கு கேட்டேன். நான் செய்த கொடுமைகளுக்கு கணக்கே இல்லை, நான் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பே இல்லை. அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. நான் செய்த தவறுக்கு பிராயச்சித்தமாகத்தான் இதெல்லாம் செஞ்சேன். என்ன திருத்திய தெய்வங்களப்பா, நீ உன் தாயார். என் தாயார் அவர்களை உங்களுக்கு தெரியுமா? இதுதான் நீ உன் தாயார்.
அம்மா அம்மா. ஆனந்த், ஒரு காலத்தில் பெரும் புகழ் பெற்ற வக்கீலாக இருந்த நான் ஒரு கொலை கேஸில் ஒரு ஏழைக்கு தண்டனை வாங்கி கொடுத்து பிறகுதான் தெரிந்தது தண்டிக்கப்பட்டவன் நிரபராதி என்று. நான் செய்த அந்த கர்மத்தின் பலனாகவோ என்னவோ அன்றே ஒரு பெரிய விபத்தில் சிக்கி என் மனைவியும் மகனும் இறந்து விட்டார்கள். அன்று முதல் வாழ்வையே வெறுத்து மனம் போன போக்கெல்லாம் அலைந்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் உன்னை சந்தித்தேன். அருகில் உன் தாய் இறந்து கிடந்தாள். பக்கத்தில் இந்த போட்டோவும் இருந்தது. நான் செய்த பாவத்துக்கு பிராயச்சித்தமாக உன்னை வளர்க்க ஆரம்பித்தேன். பணம், புகழ் இவைகளின் பயங்கர பிடியிலிருந்து என்னை விடுவித்துக் கொள்ளத்தான் இப்படி மறைந்து வாழ்ந்து வந்தேன். உலகத்தில் மனிதர்கள் அடிக்கடி பிறக்கிறார்கள். ஆனால் உத்தமர்கள் ஒவ்வொரு சமயம்தான் அவதரிக்கிறார்கள். என் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருந்த உங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் எவ்வளவோ கொடுமைகளுக்கு ஆளாக்கிவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். என்னை மன்னித்து விட்டேன் என்று ஒரு முறை சொல்லுங்கள். மன்னிப்பா ஆனந்த், என் மனசாந்திக்காகத்தான் அப்படியெல்லாம் நான் நடந்து கொண்டேன். உண்மையில் தாயில்லாத உன்னை தன் மகளிலும் மேலாக வளர்த்த தெய்வம் என் அன்பு சகோதரி தான்ப்பா. My lovely child. வெரி குட். நீங்க எப்போ இப்படியே ஜோரா சந்தோஷமா இருக்கணும். பட்டன் போட்டுங்க. வேண்டாம், இதுல எல்லாம் எனக்கு என்னப்பா சந்தோஷம்? உண்மையிலேயே நான் சந்தோஷமா இருக்கணும்னா என்ன செய்யணும்? எது வேணும்னாலும் செய்யறேன், சொல்லுங்க. இந்த ராதாவின் தந்தை இருக்கிறாரே, மிஸ்டர் சுந்தரம். ஆமா, அவர் ஒரு போலி என்பது என்னுடைய அபிப்பிராயம். என்ன? அதை கண்டுபிடிக்கத்தான் அவர் வீட்டுக்கு நான் போனப்போ என்ன பிடிச்ச திருடன் ஜெயிலுக்கு அனுப்பிட்டாரு. அப்படியா? எனக்கு ஒரு யோஜனை தோணுது. என்னப்பா? கொஞ்ச நாளைக்கு முன்ன என்லார்ஜ்மென்ட் செய்யறதுக்காக தன் குடும்ப போட்டோ ஆல்பத்தை என்கிட்ட கொடுத்திருந்தார் நெல்லையப்பர். அது இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு போட்டோகிராஃபர் கையில இருக்கு. அந்த ஆல்பத்தை கொண்டு சுந்தரம் நெல்லையப்பர் குடும்பத்தை சேர்ந்தவர் தானா இல்லையான்னு கண்டுபிடிச்சலாம் நினைக்கிறேன். இட்ஸ் a brilliant idea, my child. அப்படி அவர் போலின்னு ஊர்ஜிதமாயிட்டான். அவரை சுலபமா கோர்ட்டுக்கு கொண்டு வரலாம். கூடாது ஆனந்த். கோர்ட்டுக்கு போய்தான் எந்த பிரச்சனையும் தீர்த்துக்கணும்னு நினைக்கிறது பெரிய தவறு. அவருடைய வக்கீல் இருக்காரே, மிஸ்டர் பத்மநாபன், அவர் ரொம்ப நல்லவர். அவர் மூலியமா பேசி பார்ப்போம்.